ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது தக்காளி வந்து மருந்தே இல்லாமல் நம்ம தக்காளி செடி வைக்கலாம்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறோங்க. இதில் வந்து நம்ம நாட்டு மருந்து, இங்கிலீஷ் மருந்தே எதையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த தக்காளி செடி வச்சேங்க. நானும் நமது மாட்டு சாணம், ஆட்டு சாணம் இந்த மாதிரி வச்சு பண்ணேங்க. பில்லு அதிகமாக வந்துருச்சு, கட்டுப்படுத்த முடியல. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு பலன் கிடைச்சா போதுங்கிற மாதிரி இதை செஞ்சேங்க. ஆனால் இருந்தாலுமே நமக்கு வந்து கட்டுப்படுத்த முடியலைங்க. இந்த இப்போ வந்து வர சாகுபடியெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே தக்காளி பாருங்கள், ரொம்ப அப்படியே அழுகிருச்சு பாருங்கள். இது மாதிரி ஆயிடுச்சுங்க. இது பாருங்கள், ஹோல்ஸ் இருக்குங்களா, ஓட்டை போட்டுருச்சு புழு. இது நானும் வந்து ஏதோ பண்ணி பார்த்துங்க. இது பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே தக்காளி அப்படியே காய் பழுக்கிற ஸ்டேஜ் ஆகி அப்படியே வந்து அழுகிருச்சு. இது வந்து ஒன்றுமே பண்ண முடியலைங்க. பாருங்கள், இப்போ நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ணலான்னு பண்ணி பார்த்தா ஒன்றும் கட்டுப்படுத்த முடியலைங்க. பழம் வந்து ஒன்றுமே சரியில்லைங்க, அப்படியே எல்லாமே இதாகிடுச்சு. அப்போ வந்து மருந்து அடிக்காமல் வந்து நம்ம வந்து ஒரு இதை உருவாக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. நம்ம புதுசு. இங்கே பாருங்கள் தக்காளியினுடைய நிலைமையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், பிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், ரொம்ப மோசமாயிடுச்சுங்க. ரொம்ப கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. மருந்தே இல்லாத விவசாயம் பண்ணலான்னா முடியலைங்க. கொஞ்சம் தான் வச்சுருக்கு, கொஞ்சம் தான் ஒரு வீட்டு யூஸ் காசு வச்சு பார்த்தேங்க, செய்ய முடியல. அப்படியே தக்காளி அழுகி அப்படியே தொங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஏதாவது நமது மருந்து இல்லாத விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருந்தால் உறவுகளை நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில். அது மாதிரி செஞ்சு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.